ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திண்டுக்கல் சிஸ்டர். இன்றைக்கி காலம்பரை எந்திரிச்சோன்னே வாசலில் கோலம் போட வந்தாச்சு. ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் நான் புள்ளி வச்ச கோலத்தை சூஸ் பண்ணேன். எனக்கு புள்ளி வச்ச கோலம் சுத்தமாகவே வராது. இருந்தாலும் 7 புள்ளியில் ஒரு கோலத்தை போட்டுட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நான் கோலத்தை ஃபினிஷ் பண்ணிட்டேன். நேற்றுலேருந்து தான் வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இன்றைக்கான வாக்கிங் டைமும் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போகிறச்ச பார்த்திங்கன்னா தும்பப்பூ பார்த்தேன் இன்றைக்கி. ஸோ அதை வந்து நம்ம சின்ன பிள்ளையில் தேன் பூன்னு சொல்லுவோம். ஆனால் 10th வந்துட்டு புறத்திணையில் வந்து இதை பற்றி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தும்பப்பூ சூடிட்டு பகை மன்னர் 2 பேரும் வந்துட்டு போர் புரிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. ஸோ இதை ரீகலெக்ட் பண்ணேன். நான் அந்த இடத்துல போகும்போது டக்குன்னு தோணுச்சு. நம்ம நடக்கக்கூடிய இந்த ஸ்பாட் வந்துருச்சு நம்மளுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளம். அந்த குளத்தை சுற்றி பார்த்துட்டிங்கன்னா நடப்பாதைக்காக வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே இருந்தது. நம்ம சிங்கிளாக வரும்போது நம்மளுக்கான சேஃபையும் பார்த்துட்டு தான் நம்ம நடக்கணும். நிறைய பேர் நினைப்பீங்க ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வந்து வீட்டு வேலையே சரியாக இருக்கும், அதில் எங்கே தனியாக நம்ம டைம் ஒதுக்கி நடக்கிறது அப்படின்னு யோசிப்பீங்க. அது சரிதான். பட் நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு நடக்கிறதுக்கெலாம் சுத்தமாக டைமே இல்லை. பட் இருந்தாலும் இதுக்காக டைம் ஒதுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இது பண்ணேன். ஸ்கூலில் வந்து பிள்ளைகளை விட்டுட்டு இது வந்து ஆன் தி ஸ்பாட் பக்கத்தில் தான் இருக்குது. அந்த சமயம் பார்த்திங்கன்னா பைக் இந்த இடத்துல நிப்பாட்டிட்டு நம்ம நடந்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி சனி ஞாயிறுன்றனால நான் வீட்டிலேருந்தே நடந்தேவே வந்துட்டேன். நான் நடக்கிறதும் நல்லா தான் இருக்குது. பெரும்பாலும் ஹவுஸ் ஒய்ஃப் நான் நினைக்கிறது வீட்டு வேலை பார்த்துட்டு நடக்கலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம நினைப்போம். ஆனால் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது இருந்தால் அவங்க கூட சேர்ந்து நடங்க. பெரும்பாலும் அப்போல்லாம் பார்த்துட்டிங்கன்னா 4 ஃப்ரெண்ட்ஸு வந்துட்டு உட்காந்து சேர்ந்து வீட்டு திண்ணையில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பக்கத்து வீட்டில் கூட பேசுகிறதுக்கு நமக்கு டைமே இருக்கிறது இல்லை. அப்படிலாம் காலம் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ நான் கூட தனியாக தான் வந்தேன். ஃபஸ்ட் நாள் வரும்போது கொஞ்சம் லோன்லியாக அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் செகண்ட் நாள் பார்த்துட்டிங்கன்னா வரிசையாக ஒரு 2-3 பேர்த்திட்ட பேசும்போது நல்லாவே இருந்தது. ஸோ டயர்டில் வந்துட்டு நானும் வந்து உட்காந்துட்டேன். கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. நான் இன்றைக்கி நடந்தது பார்த்திங்கன்னா 5921 ஸ்டெப்ஸ் தான் நடந்திருக்கேன். நான் வீட்டுக்கும் வந்தோடனே தயிர் சாதமும் கத்திரிக்காவை வந்து ஃப்ரை பண்ணி இன்றைக்கி காலையில் உள்ளதை முடிச்சிட்டேன் நான். அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன படிக்கலாம் அப்படின்றத நான் திங்க் பண்ணிவிட்டு ஒரு 3 பாயிண்ட் மட்டும் எழுதி வச்சுட்டேன் நான். இந்த வீடியோஸ் பார்க்கணும், வீட்டை துடைக்கணும், பூவை கட்டணும், இவ்வளோ தான் இன்றைக்கான ப்ரோக்ராம்ஸ் எனக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.